இந்த வீடியோவிலே நாம் ஒருவருக்கு பாம்பு கடித்தால் என்னென்ன அறிகுறிகள் தென்படும், என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் என்று சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். சிலர் அந்த காடுகளுக்கு எங்கேயாவது வயல்வெளிகளுக்கு சென்று வருகின்ற போது அவர்களுக்கு பாம்பு கடித்தது தெரியாமல் இருக்கலாம். அவ்வாறு இருக்கின்ற போது இந்த அறிகுறிகளை வைத்துக்கொண்டு அவருக்கு பாம்பு கடித்திருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ளலாம். அதேபோன்று சிலர் சந்தேகத்தோடு இருப்பார்கள், இது பாம்பு கடித்திருக்குமா இல்லையா என்பது. அவ்வாறான நேரத்தில் வைத்தியோட உதவியை நாட வேண்டும். அதன்போது அந்த அறிகுறிகளை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாம்பு கடித்த இடத்திலே பொதுவாக பற்களுடைய அடையாளம் காணப்படும். அந்த இடத்திலே வீக்கம் ஏற்படும். அதனோடு சேர்த்து அந்த இடத்திலே கொப்பளங்கள் உருவாகும். அதனை ஆங்கிலத்திலே பிளிஸ்டர்ஸ் என குறிப்பிடுவார்கள். அவ்வாறான கொப்பளங்களும் அந்த இடத்திலே உருவாகும். அதனோடு சேர்ந்து இவ்வாறு நேரம் செல்ல செல்ல அந்த பாம்பு கடித்த இடத்திலே அந்த தோல் கருப்பு நிறமாக மாறும். இவ்வாறான அடையாளங்கள் பாம்பு கடித்த இடத்திலே ஏற்படும். அதே போன்று தான் ஒரு பாம்பு கடிக்கின்ற போது அதனுடைய விஷம் அது உடம்பு முழுவதும் பரவுகின்ற போது அது நரம்பு மண்டலத்தை தாக்குமாக இருந்தால், நம்முடைய நரம்பு பகுதிகளை தாக்குகின்ற போது கண்மடல் மூடுகின்ற நிலைமை டோசிஸ் ஏற்படும். அதே போன்று நம்முடைய பார்வையிலே ஒரு பொருளும் இரண்டாக தெரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே போன்று நம்முடைய கைகால்கள் இயக்கம் இல்லாமல் போகலாம். நம்முடைய மூச்சு கஷ்டம் வரும். இவ்வாறான நிலைமைகள் நம்முடைய நரம்பு பகுதியை தாக்குகின்ற போது வரலாம். சில பாம்புகள் கடிக்கின்ற போது நம்முடைய இரத்தத்தினுடைய உறைகின்ற தன்மையை குறைக்கும். அவ்வாறு குறைக்கின்ற போது நம்முடைய சலத்துடாக இரத்தம் வெளியேறலாம். அதே போன்று நம்முடைய காயம் ஏற்பட்ட பகுதியில் இருந்து இரத்தம் வெளியேறலாம். அதே போன்று தான் சில பாம்புகள் கடிக்கின்ற போது நம்முடைய சிறுநீரகத்திலே பாதிப்புகள் ஏற்படலாம். அதே போன்று சில பாம்புகள் கடிக்கின்ற போது நம்முடைய தசை பகுதிகளிலே பாதிப்பு ஏற்படலாம். அவ்வாறு பாதிப்பு ஏற்படுகின்ற போது அது நம்முடைய சிறுநீரகத்தையும் பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இந்த தசை பகுதிகளிலே பாதிக்கின்ற போது நம்முடைய தசைப்பகுதிகளிலே நமக்கு நோவுகள் ஏற்படும். ஒரு பாம்பு கடித்தது தெளிவாக தெரிந்தாலோ அல்லது இவ்வாறான அறிகுறிகளோ தென்படுமாக இருந்தால் நீங்கள் வைத்தியசாலையினை அணுகி உடனடியாக அதற்குரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவ்வாறு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்ற போது வைத்தியர் உங்களை பரிசோதித்து விட்டு உங்களுடைய இரத்தத்தை எடுத்து பரிசோதிப்பார்கள். அவ்வாறு பரிசோதித்து உங்களுடைய உடற்பகுதியிலே விஷமறிகின்ற தன்மை காணப்படுமாக இருந்தால் மாத்திரமே அதற்குரிய ஆன்டிவின சீரம் காணப்படுகின்றது. அந்த ஆன்டிவின சீரத்தை வழங்குவார்கள்.